ஓகே, இப்போ எல்லாருக்கும் தெரியும் இந்த பெட்ரோல் டீசலுக்கான விலை வந்து சடுதியாக வந்து அதிகரிச்சிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலுடைய விலை வந்து ரூ. 2 இல்லாட்டி ரூ. 3 இல்லாட்டி ரூ. 4 அப்படி தான் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்சமயம் வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து ரூ. 20 தொடக்கம் ரூ. 24 வரை ஒரு பாரிய ஒரு அதிகரிப்பு வந்து நடந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இலங்கையில் மாத்திரமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து இலங்கையில் மாத்திரம் கிடையாது. இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த பெட்ரோல் விலை வந்து அதிகரித்ததும், அதாவது பெட்ரோல் வந்து தட்டுப்பாடும் வந்து இலங்கையில மாத்திரம் தான் சொல்லி நாடுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் டீசலுக்கான விலை வந்து அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து 21% வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் காரணமாக இந்த டீசலுக்கு ஏற்பட்ட இந்த தட்டுப்பாடு காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 21% வந்து அதிகரிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 4% வந்து இந்த பெட்ரோல் டீசலுக்கான விலை வந்து அதிகரிச்சு இருக்கு. அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 4% வந்து அதிகரிச்சிருக்கு. அதே போல் வந்து வியட்நாம்லேயும் அதிகரிச்சிருக்கு, உக்ரைனில் அதிகரிச்சிருக்கு. ஸோ ரஷ்யாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து சவுதியில், அதாவது எண்ணெய் உற்பத்தி வளம் நிறைந்த சவுதியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2% வந்து அதிகரிச்சிருக்குது. அதாவது இப்போ இலங்கை அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தது 1 மாத காலத்துக்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பு இருக்குது, டீசல் கையிருப்பு இருக்குது. ஸோ திடீரென்று இந்த விலை வந்து எப்படி வந்து சடுதியாக வந்து உயர்ந்தது, அதாவது கையிருப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எதனால் வந்து உயர்ந்ததுன்னு இப்போ கேட்பீங்க. அதாவது பெட்ரோல் டீசல் வந்து இப்போ வந்து முடிகிற தருவாயில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ புதுசாக வந்து கொள்வனவு செய்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து உலக சந்தையில் வந்து இப்போ மசக எண்ணெயோட விலை வந்து அதிகரிச்சனால ஸோ அந்த விலையை வந்து அதிகரித்தாதான் ஸோ இந்த விலையை கொண்டு கொடுத்து அந்த பெட்ரோலை வந்து இங்கே வந்து இறக்குமதி செய்ய முடியும். இது வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய தவறு இல்லை. இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இது வந்து இலங்கை அரசாங்கத்தால் தான் இந்த பெட்ரோல் டீசல் வந்து விலை வந்து அதிகரிப்புண்டு. ஸோ இதுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அதாவது இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பல் போக்குவரத்து வந்து மட்டுப்படுத்தி இருக்குது. ஸோ அங்கேருந்து வர வந்து பெட்ரோல் டீசலுடைய வந்து அளவு வந்து குறைவாக இருக்கனால இதை வந்து வேறொரு இடத்துல தான் இவங்க வந்து இப்போ கொள்வனம் செய்யணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலை வந்து ஏற்றம் வந்து ஏற்படுத்திருக்கு. இலங்கையில் மட்டும் கிடையாது, சகல நாடுகள்லையும் இந்த பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடு வந்து நிலவுது. தட்டுப்பாடு காரணமாக வந்து எல்லா நாடுகள்லையும் வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து யுத்தம் வந்து இப்போ ஒரு மாத காலமோ 2 மாத காலமோ இப்போ நீடித்தாலும் விலை வந்து ஏற்றம் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ யுத்தம் வந்து எப்போ வந்து நார்மலாக வந்து குறையுதோ அதுக்கு பிறகு தான் வந்து இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து குறையும். சொன்னால் எல்லா நாடுகளையும் வந்து அதிகரிக்கல. குறிப்பாக வந்து ஒரு 15 நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவியதன் காரணமாக வந்து விலை வந்து அதிகரிச்சிருக்குது. ஸோ இது வந்து வெகு சீக்கிரம் வந்து சீராகும். இது வந்து இந்த விலையேற்றம் வந்து இப்படியே இருக்காது, விலை வந்து ஏற போகிறதும் இல்லை. அதாவது யுத்தம் வந்து நடந்துட்டு இருக்கிறதால தான் இந்த விலையேற்றம் வந்து இருக்குது. அதாவது இப்போ யுத்தம் வந்து நடந்துட்டு இருக்கிறதால தான் போக்குவரத்துகள் வந்து மட்டுப்படுத்தப்பட்டதால்